என்ன ரேட் வருதுங்க அப்ராக்ஸிமேட்டா? இப்போ உங்களுக்கு வந்து இலவமஞ்சிங் போது உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து 300 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குதுங்க. வெறும் 300 ரூபாயில இருந்து கூட நம்ம பெட்டுக்கு நம்ம கிட்ட. ஆமாங்க. இதுல எத்தனை கலர்ஸ் எத்தனை இதுங்க நம்ம ரெடி பண்ண முடியும்? இது வந்து அதுல 30 டிசைன் இருக்குங்க. 30 டிசைன் இருக்கு. நீங்க எந்த டிசைன் கேக்குறீங்களோ அந்த டிசைன்ல ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. சரி, அடுத்துங்க. இது வந்து சிங்கிள் பெட். காயில இருந்து பஞ்சு தனியா பிரிச்சு எடுத்துங்க. கொட்டை தண்டு எல்லாம் தனியா பிரிச்சு எடுத்து பஞ்சா நாங்க இப்படி பண்ணிட்டு இருக்கோங்க. எல்லாமே எங்களோட இதுதாங்க. இப்போ வந்து நம்ம வந்து காய்க்கு வாங்குறதுல இருந்து எல்லாம் பிரிச்சு எடுக்கிறதுல இருந்து அடுத்து ப்ராசஸர் வந்து இந்த பஞ்சை நம்ம வந்து போட்டு கொட்டையை பிரிக்கிறதுல இருந்து எல்லாமே நாங்களே தாங்க பண்ணிருக்கோம். அதனால தாங்க நான் எங்களுக்கு வந்து இவ்வளவு ரேட்ல கம்மியான ரேட்ல கொடுக்க முடியுது. சரி, ஓகே. எப்படிங்க நம்ம பண்றது? பார்சல்னா எப்படி போவோம்? இப்படியே போவோம். பார்சல்ங்கும் போது இப்படி நாங்க பேக் பண்ணி அனுப்புவோங்க. இதுதான் பேக்கிங். ஆமாங்க, இப்படி தாங்க பேக்கிங் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல நீங்க கேட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. தமிழ்நாடுனா ஃப்ரீ சிங்கிள். ஆமாங்க, ஃப்ரீயாவே டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. சைஸ்னா உங்களுக்கு ஒரு நாள் இல்லை 2 நாள்லயே அங்கே டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. இதே வந்து அன்சைஸில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 வீக் ஆயிருங்க. அது பாருங்கள், அன்சைஸு 6க்கு 9. ஆமாங்க, இது வந்து 6க்கு 9ங்க. இப்போ வந்து இது அன்சைஸுங்க. திருப்பூருக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. திருப்பூர்லேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 6க்கு 9. ஆமாங்க, இதுதாங்க இலவமஞ்சி பில்லோ. ஆமாங்க, இது வந்து சைஸ் வந்து 14க்கு 24ங்க. 14க்கு 24. ஆமாங்க, இது வந்து உங்களுக்கு வந்து 900 கிராம் வருங்க. 900 கிராம் வரும். ஆமாங்க. இது என்ன ரேட் வருதுங்க? நம்ம இது வந்து 400 ரூபாய் உங்களுக்கு வருங்க. 400 ரூபாய் வரும். இப்போ கஸ்டமருக்கு நம்ம இதில் இருந்து வாங்கணும்னா என்ன ஆஃபர் பண்ணி தரீங்க? என்ன காம்போ இது மாதிரி ஆஃபர் இருக்குங்களா? இருக்குங்க. நம்ம வந்து சிங்கிள் பெட்னா சைஸ் 6க்கு 3ங்க. அப்படி வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பில்லோ ஃப்ரீயாக வருங்க. இதே டபுள் பெட்னா 6க்கு 4ங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து 2 பில்லோ வரும். இதே குயின் சைஸ்னா 6க்கு 5ங்க. அதுக்கும் 2 பில்லோ வருங்க. அதுக்கு 2 பில்லோ. ஆமாங்க. இதே கிங் சைஸுங்கும் போது 6க்கு 6ங்க. அதுக்கு வந்து 3 பில்லோ ஃப்ரீயாக வருங்க. அதுக்கு 3 பில்லோ ஃப்ரீயாக வருது. ஆமாங்க. இப்போ கஸ்டமர் வந்து நம்ம வந்து ஒரு கஸ்டமர் வந்து நேரில் வரணும்னா வந்து வந்தால் நம்ம எவ்வளோ நாளில் நம்ம ரெடி பண்ணி கொடுக்க முடியும் ஒரு பெட்டு? இப்போ சிங்கிள் பெட்டுங்கும் போது உங்களுக்கு வந்து 3 மணி நேரத்தில் ரெடி பண்ணி கொடுத்துர்லாங்க. அவங்க இருந்து வெயிட் பண்ணிட்டு கூட வாங்கிட்டு போகலாங்க. இப்போ ஆன்லைனில் கேட்டாங்களா நம்ம எப்படி ஒரு 10 பெட்டு 20 பெட்டு தான் அனுப்புமா, இல்லை ஒரு பீஸ்னாலும் அனுப்பிச்சு? ஒரு பீஸ்னாலும் கூட அனுப்பிச்சு விட்ருலாங்க. ஒரு பீஸ்னாலும் நம்ம அனுப்பிச்சு விட்ருலாங்க. தலைவாணி மட்டும் தனியாக கேட்டால் கூட அனுப்பலாங்க. தலைவாணி மட்டும் தனியாக கேட்டாலும் அனுப்பலாம். வெல்கம் டு வியாபார உலகம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் பட்டனை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்திருக்கிறோம். அதாவது பெட்டு தயாரிக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பெட்டு வந்து ஹாஸ்டல் சைஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய அன்சைஸ் வரைக்குமே என்ன சைஸ் கேட்டிங்கன்னா இவங்க ரெடி பண்ணி தராங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவும் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து டோர் டெலிவரி, அதாவது ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுறாங்க. இன்றைக்கி பதிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரேட்டில் இருக்குது, என்னென்ன கலர்ஸில் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னைக்கு பார்க்கக்கூடிய வந்து பெட்டு ஃபேக்ட்ரி வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவானியில் தாங்க இருக்குது. ஆமாங்க, பவானிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து குப்பிச்சிப்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இவங்களோட ஃபேக்ட்ரி அண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி வந்து இங்கே பார்க்கக்கூடிய பதிவு வந்து ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ், அதாவது குழந்தைங்க சைஸ்லேருந்து பெட்டுலேருந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க அன்சைஸ் பெட்டு வரைக்கும் நம்ம என்ன சைஸு கேட்குறோமோ அந்த சைஸுக்கு கூட இவங்க உற்பத்தி பண்ணி தராங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவங்க ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பவானிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் இருக்க பார்த்திங்கன்னா குப்பிச்சிப்பாளையம் அப்படிங்கிறது தான் வந்து இவங்க ஷாப்பு ஃபேக்ட்ரியும் இருக்குது. அதே மாதிரி இவங்க ஷோரூமும் இங்கே இருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னா இவங்களோட வாட்ஸ்அப் நம்பரு, அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு இன்னும் பெட்டோட கலர்ஸு டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து ஜென்ரலாக தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறோம். உங்களுக்கு டிசைன்ஸ் நிறையா வேணும், இல்லை வந்து என்னென்ன சைஸில் என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் மேலும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்க வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். டிசைன்ஸுன்னு போட்டு அனுப்பிச்சிங்கனாவே இவங்களோட வித் ப்ரைஸோட வந்து டிசைன்ஸு, இவங்களோட சைஸஸ் எல்லாமே உங்கள் வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து கொரியர் எந்த பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்ககிட்ட என்னென்ன சைஸில் பெட் இருக்குது, என்னென்ன கலர்ஸில் இருக்குது, என்னென்ன ரேட்டில் இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க. இலவமஞ்சி வந்து ஃபேக்ட்ரி, அதாவது வந்து உற்பத்தி பண்ணுற இடத்துக்கே வந்திருக்கிறோம். இங்கே வந்து இது என்ன செக்ஷன் மேடம்? இது வந்து காய் உடைக்கிற செக்ஷனுங்க. காய் உடைக்கிற செக்ஷன். ஆமாம், இலவமஞ்சி காயாக வந்து தேனி, ஈரோடு சைடுலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. இதுதாங்க இலவமஞ்சி காய். இந்த காயை வந்து
இப்படி உடைச்சிங்க பஞ்சை மட்டும் தனியாக எடுத்துப்பாங்க. இந்த பஞ்சு தைவிங்க இது எடுக்கிற மாதிரி எல்லாம் தண்ணி மட்டும் எடுத்துருவாங்கங்க. இப்படி பஞ்சா இதில் கொட்டை விதைலாம் இருக்குங்க. இதை மில்லுக்கு எடுத்துகிட்டு போய் தனியாக இலவம் மஞ்சா மட்டும் சுத்தமாக எடுப்போங்க. இது எடுத்துகிட்டு போய் நம்ம இன்னும் அடுத்த ப்ராசஸ் ஆமாங்க எடுத்துகிட்டு போகிறதுங்க. ஆமாங்க இது கொட்டை தனியாக எடுத்துருவாங்க. இதில் தண்டுலாம் இருக்குங்க. இதெல்லாம் தனியாக எடுத்துட்டு சுத்தமான பஞ்சு மட்டும் மில்லில் எடுப்பாங்க. சுத்தமான பஞ்சு. ஆமாங்க. சரி ஓகே. இங்கே எல்லாம் நம்ம வந்து இந்த கொட்டையை வந்து எடுத்து எல்லாம் பஞ்சு தனியாக பிரிக்கிறோம். ஆமாங்க அந்த வேலை மட்டும்தாங்க இங்கே. சரி ஓகே. அடுத்து நம்ம மில் செக்ஷனுக்கு போகலாங்களா? போகலாங்க. இப்போ இலவு பஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து 1 மூட்டை 2 மூட்டை இல்லைங்க. பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் மழை மாதிரி ஃபுல்லாக ஏகப்பட்டது இருக்குது. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த யூனிட்டில் தான் எல்லாம் வந்து இந்த கொட்டையை தனியாக பிரிச்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த ப்ராசஸ் அதாவது மில்லுக்கு போகக்கூடிய வந்து ரெடியாக இருக்குது. அதேமாரி அங்கே பார்க்குறீங்க வீடியோவில் ஃபுல்லாக எல்லாம் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் ஃபுல் மூட்டைங்க எல்லாமே 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட டன் கணக்கில் இருக்குது. அடுத்து நம்ம மில்லில் போய் பார்க்கலாம் என்னென்ன ப்ராசஸிங் பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு. இப்போ என்ன யூனிட்டுக்கு மேடம் வந்திருக்கிறோம் நம்ம அடுத்து? இதுதாங்க இலவம் மஞ்சு. இதுதான் இலவம் மஞ்சு வந்து நம்ம தனியாக எடுக்க போகிறோம். இதுதாங்க அங்கே நம்ம காயெல்லாம் உடைச்சி எடுத்தோம்ல. ஆமாங்க. அதுங்க இப்போ இந்த மிஷின்குள்ள நம்ம இப்படி உள்ள விட்டாங்களாங்க. தண்டு தனியாக கொட்டை தனியாக வெளியில் வந்துருங்க. பஞ்சு மட்டும் உள்ளே வந்து அங்கே உள்ள போய் ஸ்டோர். அந்த பஞ்சு வந்து அந்த இதில் ஸ்டோரேஜ் ஆகி எல்லாம் வருதுங்க மேலெல்லாம். இப்போ வந்து அங்கே வந்து நம்ம அந்த கொட்டை தோலை உரித்து இது பண்ணுறது இப்போ இது மாதிரி வந்துடுது. இது மாதிரி வரதை வந்து இந்த விதையை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கோசரம் இங்கே வந்துருக்குறோம். ஓகே ஓகேங்க. இது எப்படிங்க மிஷின் ஓட்டி காமிப்பீங்களா? எப்படிங்க காமிப்பலாம். சரி ஓகே. தண்டும் போக இதுதாங்க பஞ்சு மட்டும் தனியா இப்படி வருங்க. ஓ இதுதான் இலவம் மஞ்சுங்கிறதுங்களா? உருவ மஞ்சு. இலவம் மஞ்சு இதுதாங்க. இதுதான் ஒரிஜினல் இலவம் மஞ்சு. ஆமாங்க. இதுல ஒரு கொட்டை கூட இல்லாத எல்லாம் நீட்டா வந்துடுது. எதுவுமே இருக்காதுங்க. வெறும் பஞ்சு மட்டும் தாங்க இருக்கும். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம காய் கொள்முதல் பண்ணுறதுலேருந்து பிரித்து எடுக்கிறதுலேருந்து தயாரிக்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம இப்போ பார்க்குறோம். ஆமாங்க. இதை வந்து நாங்கள் 4 கிலோ பேக்காக வந்து பேக் பண்ணி கஸ்டமருக்கு கொடுப்பாங்க. ஹோல்சேலாகவும் கொடுப்பாங்க, ரீட்டைலாகவும் கொடுப்பாங்க. கஸ்டமருக்கு பஞ்சா வேணும்னாலும் நம்ம ஹோல்சேல் ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு எல்லாமே தந்துட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம வந்து காய் பிரித்த செக்ஷனில் பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து அதனோட கொட்டையை வந்து பிரித்து ஒரிஜினல் இலவம் மஞ்சா ஃபுல்லாக இவங்க வந்து எல்லாம் ரெடி பண்ணுறத முதல் கொண்டு எல்லாமே இவங்க தந்துருக்கிற காமிச்சிருக்கிறாங்க வீடியோவில். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யாருமே எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டையுமே காமிச்சது கிடையாது. எல்லாமே இவங்க சொந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே சாக்குலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காட்டு ஜின்னிங் மில்ஸில் தான் எல்லாமே இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பெட்டு தயாரிக்கிறாங்க என்னென்ன சைஸில் இருக்குன்னு அடுத்தது பார்க்கலாம் வாங்க. அடுத்தது அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இது என்ன செக்ஷனுங்க? என்ன இதுதாங்க இந்த கிளாத்தில் தாங்க உங்களுக்கு பெட்டு வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. கிளாத் இப்படி தாங்க இருக்கும். இதுதாங்க பெட்டோட கிளாத்து. நம்மக்கிட்ட எப்பயுமே ஒரு 30 டிசைன் குறையாமல் இருக்குங்க. கஸ்டமர் எந்த கிளாத்தில் கேட்குறாங்களோ எந்த டிசைனில் கேட்குறாங்களோ அதுலேயே ரெடி பண்ணி கொடுத்துருவோங்க. இது வந்து காட்டன் கிளாத்துங்க. இப்போ இந்த கிளாத்லாம் எப்படிங்க நம்ம டிசைன் வந்து இப்போ ஆன்லைனில் கேட்டாங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் இது மாதிரி சென்ட் பண்ணுறோம்? வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவோங்க. அவங்க வந்து எந்த டிசைன் கேட்குறாங்களோ அந்த டிசைனில் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோங்க. ரெடி பண்ணி வைக்கிறதுலாம் இல்லை, கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அந்த டைப்பில் நம்ம ரெடி. ஆமாங்க, அவங்க எதில் கேட்குறாங்களோ அதில் ரெடி பண்ணி கொடுப்போம். நம்மகிட்ட எத்தனை டிசைன் இருக்குங்க? இப்போதைக்கு ஒரு 30 டிசைன் இருக்குங்க. 30 டிசைன் இருக்குங்க. இப்போ இந்த கிளாத் சைஸஸ் என்ன சைஸ் வேணாலும் இது பண்ணலாம், குறிப்பிட்ட சைஸ் அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் எந்த சைஸில் கேட்குறீங்களோ அந்த சைஸில் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோங்க. டிசைன்ஸ் ஒரு 2-3 பார்க்கலாம். பார்க்கலாங்க. இது ஒரு டிசைனுங்க. சில பேர் லைட் கலரில் கேட்பாங்க, சில பேர் டார்க் கலரில் கேட்பாங்க. அவங்க என்ன கலர் லைக் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கலர் இருக்குங்க. நம்ம கிட்ட பெட் கவரும் இருக்குங்க. இதுதான் பெட் கவருங்க. இது காட்டன் கிளாத் தாங்க. இதுவும் காட்டன் கிளாத் தாங்க. என்ன சைஸ் கேக்குறாங்களோ அந்த என்ன சைஸ்ல கேக்குறீங்களோ அந்த கிளாத்ல நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அந்த சைஸ்ல பெட் கவரும் நாமளே ரெடி பண்ணி தரோம். ஆமாங்க.
குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி கார்ட்டூன் போட்டும் இருக்குங்க, மிக்கி மவுஸ் அது மாதிரி போட்டு எல்லாமே இருக்குங்க. இப்போ பெட்டுலாம் வந்து பெரியவங்க பெட்டு தான் நம்ம இது மாதிரி இருக்குங்களா இல்லை சின்ன பிள்ளைங்க? இல்லைங்க, பேபி பெட்டும் இருக்குங்க. பேபி பெட் 1 இயர் பேபி, சில பேர் 1 மந்த்துக்குலாம் கேட்பாங்க, அவங்களுக்கும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போங்க. இப்போ நம்ம மில்லுக்குள்ளார போனோம். இப்போ இங்கே என்ன ப்ராசஸிங் நடக்குது? இங்கே தாங்க மெத்த போடுவாங்க. இங்கே தான் மெத்த. ஆமாங்க, பார்க்கலாங்களா? பார்க்கலாம் வாங்க. மில்லில் இருந்து இப்படி தாங்க பஞ்சு வரும். மில்லுலேருந்து இப்படி தான் பஞ்சு வரும். ஆமாங்க, இதுதாங்க சுத்தமான இலவ மஞ்சு. பார்த்துக்கோங்க. இப்போ மில்லுலேருந்து ஸ்டாக் இதாகி இப்போ இது மாதிரி தான் வருது. ஆமாங்க, இது மாதிரி கொட்டை அங்கெல்லாம் இருந்துச்சு இல்லைங்க, நம்ம காமிச்சாங்க. அந்த கொட்டை தண்டு எல்லாம் எடுத்துட்டு சுத்தமாக பஞ்சு மட்டும் இப்படி இருக்குங்க. பஞ்சு மட்டும் இப்படி இருக்கு. ஆமாங்க. ஓகே ஓகே. அடுத்து என்ன ப்ராசஸிங் நடக்குதுங்க? இதுதாங்க மெத்த போடுறது. இதுதான் மெத்த போடுறது. ஆமாங்க, வந்து ஃபுல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க, நாங்கள் எப்பயுமே பாக்ஸ் டைப் தாங்க போடுவோம். இது இப்படி தாங்க இருக்கும், பாக்ஸ் கட்டங்கட்டமாக இருக்குங்க. ஆமாம் ஆமாம். இதெல்லாம் எப்படிங்க மிஷின்லயே எல்லாம் ஸ்டிச் பண்றதுங்களா எப்படி என்ன? இல்லைங்க, இப்படி பாக்ஸ் டைப்பா இருக்கு இல்லைங்க, இங்க பாருங்க. இப்படி உள்ள இது மாதிரி உள்ள பாக்ஸா இருக்குங்க. உள்ள பஞ்சு ஃபில் பண்ணி கையில தாங்க தைப்பாங்க. தைச்சிட்டு இருக்காங்க பாருங்க, இது மாதிரி தாங்க கையில தைப்பாங்க. ஓ, ஃபுல்லா எல்லாம் பாக்ஸ் மாதிரி இருக்கு. ஆமாங்க, உள்ள இது வந்து காடா துணிங்க. உள்ள காடா துணின்னுபாங்க. இதுக்குள்ள வந்து பஞ்சு சொருகி நம்ம பாக்ஸ் டைப்ல இது பண்றதுங்க. எல்லாமே ஃபுல்லா கையிலேயே தான் நம்ம ஸ்டிச் பண்றோம். ஆமாங்க, கையிலேயே தான், மிஷின் இல்லைங்க. நல்லா பஞ்சு உள்ள நல்லா ஃபில் பண்ணி இது பண்ணுவாங்க. நம்ம சில பேர் வந்து கொஞ்ச நாளையிலே அமுங்கி போயிருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எதனால என்னங்க, பஞ்சு நம்ம கம்மியாக போட்டோமா சீக்கிரமாக அமுங்கி போயிருங்க. அதனால தாங்க உங்களுக்கு அந்த பிரச்சனை வருது. எங்கள்கிட்ட அப்படி வராதுங்க, நல்லா டைட்டாக போட்டு கொடுப்போங்க. நீங்கள் போடும்போதே தெரியும் பாருங்க எவ்வளோ டைட்டாக இருக்குன்ட்டு. அது போட்டு போட்டு ஒன்று போட்டு அப்பப்பயே நம்ம வந்து தைச்சிட்டு வந்துகிட்டே இருக்கிறோம். ஆமாங்க, அதனால அந்த பஞ்சு வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு பாக்ஸுக்கு நவரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. இல்லைங்க. இப்போ எங்ககிட்ட மெத்த போடுறவங்க புதுசு கிடையாதுங்க, 5 வருஷம் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தாங்க இருக்காங்க. ஆமாங்க, அதனால அவங்க நல்லாவே உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்கங்க. புதுசாக இருந்தால் கூட பஞ்சு கம்மியாக போட்டுருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இவங்க 5 வருஷத்துக்கு மேலே தான் இருக்காங்க. அதனால ஒரு கஸ்டமர் வந்து நேரில் வந்து கேட்டாங்கன்னா எனக்கு இந்த டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எவ்வளோ நாளில் நம்ம ரெடி பண்ண முடியும்? இப்போ வந்து உங்களுக்கு சிங்கிள் பெட்டுனா 6க்கு 3 சைஸுங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு 3 மணி நேரத்தில் போட்டு கொடுத்துருவாங்க. 3 மணி நேரத்தில் போட்டு கொடுத்துடலாங்க. கஸ்டமர் வேணும்னா நேரில் வந்து கூட நம்ம 3 மணி நேரம் வெயிட் பண்ணி கூட வாங்கிட்டு போகலாம். கண்டிப்பாக வாங்கிட்டு போகலாங்க. இது தாங்க இலவ மஞ்சு பெட்டுங்கிறது. இது ஹாஸ்டல் பெட்டுங்க. ஹாஸ்டல் பெட்டுங்கும் போது உங்களுக்கு 3 இன்ச்லேருந்து வருங்க. 3 இன்ச்லேருந்து வரும். ஆமாங்க, ஹாஸ்டல் பெட் உங்களுக்கு வந்து 3 இன்ச்சில் போடும்போது உங்களுக்கு வந்து ரோல் பண்ணிக்கலாங்க. இப்படி வந்து ரோல் பண்ணிக்கலாங்க, இப்படி ஈஸியாக ரோல் பண்ணிக்கலாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இது என்ன சைஸுங்க? இது வந்து 6க்கு 3ங்க. 6க்கு 3ங்களா? ஆமாங்க, இது 3 இன்ச்சு. 3 இன்ச்சுங்கும் போது உங்களுக்கு வந்து இந்த சைஸில் வருங்க. இங்கே பாருங்க, 3 இன்ச்சுங்கும் போது உங்களுக்கு இந்த சைஸ் வருங்க. இந்த சைஸ் வருது. ஆமாங்க. இது என்ன ரேட் வருதுங்க அப்ராக்சிமேட்டா? இப்போ உங்களுக்கு வந்து இலவ மஞ்சுங்கும் போது உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து 300 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குதுங்க. வெறும் 300 ரூபாயிலேருந்து கூட நம்ம பெட்டுக்கு நம்ம கிட்ட. ஆமாங்க. இதில் எத்தனை கலர்ஸ் எத்தனை இதுங்க நம்ம ரெடி பண்ண முடியும்? இது வந்து அது 30 டிசைன் இருக்குங்க. 30 டிசைன் இருக்கு. நீங்கள் எந்த டிசைன் கேட்குறீங்களோ அந்த டிசைனில் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. சரி, அடுத்ததுங்க. இது வந்து சிங்கிள் பெட்டுங்க. சிங்கிள் பெட்டுங்க. ஆமாங்க, இது 6க்கு 3. ஆனால் இது வந்து 6 இன்ச்சுங்க. இங்கே பாருங்க, 6 இன்ச்சுங்கும் போது உங்களுக்கு எவ்வளோ வருதுன்ட்டு இவ்வளோ இது வருங்க, ஒரு கை அளவுக்கு வருங்க. இதில் நம்ம என்ன இன்ச்சு வரைக்கும் சைஸஸ் நம்ம இது பண்ணலாங்க? இப்போ வந்து ஸ்டாண்டர்டாக நாங்கள் வந்து 6 இன்ச்சில் தாங்க போட்டு கொடுத்துட்ருக்கோம். சில பேர் கொஞ்சம் நல்லா தடிமனாக வேணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து 8 இன்ச்சு 7 இன்ச்சு அது மாதிரி போட்டுக்கலாங்க. இப்போ 8 இன்ச்சு போடுறோம் அப்படின்னா நாங்கள் இங்கேருந்து சென்டரில் வந்து ஒரு இது கொடுப்போங்க. இது பேர் என்ன, சென்டரில் வந்து ஒரு தண்டா ஒன்று கொடுத்துருவோங்க. இது எதுக்காகனாங்க, 6 இன்ச்சு போடும்போது உங்களுக்கு சைடில் வந்து பிதுங்காதுங்க. இதே 8 இன்ச்சு போடும்போது உங்களுக்கு வந்து சைடில் பிதுங்குங்க. இப்போ இடையில நாங்கள் இது மாதிரி கொடுக்கறனால உங்களுக்கு பிதுங்காதுங்க. ஆமாங்க. இது என்ன சைஸுங்க? இது இப்போ நீங்கள் காமிச்சிங்களே, இது வந்து சூப்பருங்க. ஆமாங்க. இது என்ன ரேட்டு வருதுங்க நம்மகிட்ட? என்ன ரேட்டு? அதுக்கு 7,500. 7,500க்கு இது கொடுத்துட்ருக்கோங்க. ஆமாங்க. இது பார்த்துக்கிட்டிங்களா 6க்கு 5ங்க. 6க்கு 5. ஆமாங்க. இது என்ன ரேட்டு வருதுங்க? 10,500 வருதுங்க. இது என்ன சைஸு? 6
6க்கு 6.25 இது வந்து 6க்கு 6.25ங்க. 6க்கு 6.25. ஆமாங்க. இது வந்து 13,500 வருங்க. 13,500. ஆமாங்க. இப்போ இந்த சைஸஸ்லாம் நம்ம கிட்ட ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய சைஸஸ். ஆமாங்க. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 16க்கு 16 பெட்ரூம் வச்சிருந்தாங்கன்னா அன்சைஸ்ல இருக்கும். அது மாதிரி நீங்க எந்த சைஸ்ல கேக்குறீங்களோ அந்த சைஸ்ல நாங்க ரெடி பண்ணி கொடுப்போங்க. எல்லா சைஸ் வேணாலும். ஆமாங்க. இலவமஞ்சுங்கும் போது உங்களுக்கு 3 இன்ச்ல இருந்து ஆரம்பிக்குங்க. 3 இன்ச்ல இருந்து போட்டு கொடுப்போங்க. சப்போஸ் இப்போ கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நம்மளால எத்தனை நாள் நீங்க ரெடி பண்ணி கொடுங்க? 1 வீக்குள்ள உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோங்க. இப்போ பெட்னா எப்படிங்க ஒரு 50-100 பெட் எடுக்கிற மாதிரி இருக்குமா? எப்படி நம்ம எடுக்கணும்? அப்படி இல்லைங்க. நீங்கள் சிங்கிள் பீஸ் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு அதர் ஸ்டேட்டுக்கு எல்லாமே நாங்கள் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோங்க. ஹோல்சேலாகவும் பண்ணி கொடுப்பாங்க. சில பேர் வந்து 2 பெட்டு வேணும் 3 பெட்டு வேணும்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாலும் பண்ணி கொடுப்பாங்க. ஹோல்சேலாக 50 பெட்டு கேட்டாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோங்க. இப்போ வந்து சிங்கிள் பீஸ் வந்து அதர் ஸ்டேட்னாலும் நம்ம அனுப்பிச்சோம். அதே மாதிரி வந்து ஹோல்சேல்னாலும் ஃபர்னிச்சர் எந்த ஷாப்புக்கு வேணாலும் நம்ம அனுப்பிச்சி விட்றலாங்க. ஓகே ஓகேங்க. இப்போ டெலிவரிலாம் எப்படிங்க நம்ம பண்ணுறது? பார்சல்னால் எப்படி போவோம்? இப்படியே போவோம்? பார்சல்ங்கும் போது இப்படி நாங்கள் பேக் பண்ணி அனுப்புவோங்க. இதுதான் பேக்கிங். ஆமாங்க. இப்படி தாங்க பேக்கிங் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணி கொடுத்துருவோங்க. தமிழ்நாடுனா ஃப்ரீ சிங்கிள்? ஆமாங்க. ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணி கொடுத்துருவோங்க. அதுவும் டோர் டெலிவரியே பண்ணுறீங்க? ஆமாங்க. டோர் டெலிவரியே பண்ணி கொடுத்துருவோங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்களோட பெட்டு ஃபேக்ட்ரியை ஃபுல்லாக நம்ம விசிட் பண்ணி பார்த்தோம். இவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டே இவங்க காமிச்சிருக்கிறாங்க. இவங்ககிட்ட என்னென்ன ரேட்டில் இருக்குது என்னென்னு ஒரு சில ஏதோ பெட்டு நம்ம பார்த்தோம். மேலும் உங்களுக்கு ரேட்டு தெரியணும், இவங்ககிட்ட என்ன கலெக்ஷன்ஸ் அதாவது டிசைன்ஸ் என்னென்ன ரேட்டில் இருக்குது என்னென்ன சைஸில் இருக்குது அப்படின்னு தெரியணும்னா இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, ஸ்க்ரீன்லேயும் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்குது. அதேமாரி இவங்களோட லொக்கேஷனும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நேர்லேயும் கூட விசிட் பண்ணி பாருங்கள் இவங்க ஃபேக்ட்ரியை. அதேமாரி பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் பெட்டுனாலும் சரிங்க, உங்கள் வீடு தேடி டோர் டெலிவரி வருதுங்கிறாங்க. அதுவும் ஃப்ரீயாகவே அவங்க வந்து கொரியர் சார்ஜெலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நம்புகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய பதிவு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வியாபார நோக்கத்தோடு நம்ம சேனலை தொடர்ந்து நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். அதேமாதிரி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுபோல் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.